என் அன்பான மகனே மகளே. நீ இன்று போராட்டத்தில் இருக்கிறாய் என்று நான் அறிவேன். கண்ணீர் விதைத்த நாட்கள் வீணாகாது. நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் போராட்டம் முடிவில் வெற்றியாக மாறும். இதோ நான் உனக்கு தரும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள். நீ சோர்ந்து போகாதே, நான் உன் பலம். நீ பலவீனமாக உணரும்போது கூட நான் உன்னை தாங்குகிறேன். உன் சக்தி முடிந்த இடத்தில் என் கிருபை ஆரம்பமாகிறது. உன் கண்ணீரை நான் எண்ணி வைத்திருக்கிறேன். நீ யாருக்கும் சொல்லாமல் அழுத கண்ணீரையும் நான் பார்த்தேன். அந்த கண்ணீர் விதை போல் அது மகிழ்ச்சியின் அறுவடையாக மாறும். போராட்டம் தற்காலிகம், என் ஆசீர்வாதம் நிரந்தரம். இன்று நீ சந்திக்கும் சோதனை நாளை உன் சாட்சி ஆகும். இந்த துயரம் உன்னை உயர்த்தும் படிக்கட்டாக மாறும். நான் உனக்காக கதவுகளை திறப்பேன். மூடப்பட்ட வாயில்கள் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. சரியான நேரத்தில் நான் திறக்கும் கதவை யாரும் மூட முடியாது. உன் குடும்பத்தின் மீது என் சமாதானம் இருக்கும். உன் வீட்டில் குழப்பம் இருந்தாலும் நான் சமாதானத்தை உண்டாக்குவேன். சண்டைகள் சமாதானமாக மாறும். நான் உன்னை அவமானத்திலிருந்து மகிமைக்கு உயர்த்துவேன். உன்னை இகழ்ந்தவர்கள் கூட நான் உன்னை உயர்த்தியதை காண்பார்கள். உன் எதிர்காலம் என் கையில் பாதுகாப்பாக இருக்கிறது. நீ பயப்பட வேண்டாம். உன் நாளையதை நான் ஏற்கனவே தயார் செய்துள்ளேன். அது நன்மையால் நிரம்பியதாக இருக்கும். முடிவான வாக்குத்தத்து. போராட்டத்தின் இரவு நீண்டதாக இருந்தாலும் வெற்றியின் காலை நிச்சயமாக உதிக்கும். நம்பிக்கையை விடாதே. நான் செய்கிற காரியம் தாமதமாக தோன்றலாம், ஆனால் அது துல்லியமான நேரத்தில் நிறைவேறும். இன்று உன் இதயத்தில் இதை நம்பி சொல். என் போராட்டம் வீண் அல்ல, என் வெற்றி வழியில் வருகிறது. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. நம்பினால் ஆமென் என்று சொல்லுங்கள்.